திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை அனாதையாக விட்டு விடுவதில்லை. நான் மறுபடியும் உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லுகிறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க எந்த காரியத்தில் நீங்கள் அனாதைகளை போல விடுவிட்டப்பட்டாலும் பரவாயில்லை. எந்த காரியத்தில் நீங்க சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இரவெல்லாம் நீங்க கைத்தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்தினீர்கள். உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அனாதையாய் விடுவதில்லை, மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 1 நீங்கள் வாசித்து பார்த்தால் இயேசு அங்கே பல காரியங்களை சீசர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடியும். இயேசு அங்கே தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். சீசரிடத்திலே பேசுகிறார். என்ன பேசுகிறார்? மரணத்தை குறித்து பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, நல்ல கவனிங்க, பிதாவினிடத்திலே போக வேண்டியதான வேலையை அறிந்து சீசரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் கர்த்தர். என்ன ஆரம்பிக்கிறார்? முதல்ல என்ன செய்கிறார்? சீசர்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சீலை எடுத்து இடுப்பிலே கட்டி சீசருடைய கால்களை கழுவி, நீங்களும் ஒருவரில் ஒருவர் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சொல்லி முடித்து தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஆண்டவர் வருகை குறித்து பேசுகிறார். ஏன்னா சீசர்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. என்ன, இதுவரைக்கும் இயேசு அப்படி பேசவில்லை, இப்பொழுது இயேசு பேசுகிறாரு, நான் போக வேண்டியது இருக்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது, ஒரு திகில் பிடிக்கிறது, ஒரு சோர்வு வருகிறது. எப்பவும் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு விதமான கலக்கம். அந்த கலக்கத்தை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நீங்க ஏதோ ஒரு கலக்கத்தோடு அமர்ந்திருக்கலாம். யாருக்குமே அது தெரியாது, யாராலே அதை புரிந்து கொள்ள முடியாது. ஐயோ, என் மனசுல உள்ள சோர்வை யாரும் புரிந்து கொள்ள முடியாது, நான் அவ்வளவு ஒரு வேதனையில் இருக்கிறேன், அவ்வளவு ஒரு கண்ணீர்ல இருக்கிறேன், எனக்கு யாரு உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்க ஒரு வேதனையோடு அமர்ந்திருக்கலாம். என் அன்பு கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா. உங்களிடத்திலே வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் 14:33 வாசிக்கும் போது, பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம் தான் நான் உங்களோடு இருப்பேன், கொஞ்ச நாள் தான் உங்க கூட இருப்பேன். பல அற்புதங்களை பார்த்தார்கள், இயேசுவோடு நல்லா சாப்பிட்டாங்க, இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தார்கள். இப்ப ஆண்டவர் பேசுகிறார், இன்னும் கொஞ்ச காலம் தான் உங்களோடு இருப்பேன், பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது கொஞ்ச காலம் தான். சீசர்களுக்கு மனசுல ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப நான் சொல்றேன், கொஞ்ச நாள் தான் தாம்பரத்தில் இருப்பேன் பிரதர் சொன்ன அப்படி இருக்கும். அவருக்கு என்னங்க பிரச்சனை? அவருக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு மனிதன் அப்படி விசாரிக்கிறான் அல்லவா? ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலம் தான் உங்க கூட இருப்பேன். ஏன்னா எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசு பின்னாடி வந்துட்டாங்க. மீன் படகை விட்டு அங்கே வேலை செய்த மீன் படகை விட்டு இயேசு பின்னாடி வந்தாச்சு. இயேசுவை மட்டும் தன் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்ப அவர் சொல்லும் போது உள்ளம் துக்கப்படுகிறது. இன்னும் கொஞ்ச காலம் தான் உன்னோடு இருப்பேன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார், யோவான் 14:1 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா. கலங்க வேண்டாம், நீ கலங்கி போகாதீங்க. எனக்கு அவ்வளவுதான், ஐயோ ஒரு நேரம் ஆசீர்வாதம் வந்துச்சு, இனி ஆசீர்வாதம் வராதா, அதை நான் மிஸ் பண்ணிட்டேனா யோசிக்கிறீங்களா?
ஒரு முறை தான் அந்த நன்மை வந்துச்சு, அதை ஊதாரியா செலவு பண்ணிட்டேன், கடன்ல மாட்டிக்கிட்டேன், இனி அந்த ஆசீர்வாதம் வராதா? கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க என்று இயேசு சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு ஐயா சொல்லப்படுகிறது? அவருடைய ஆடுக்கு சொல்லப்படுகிறது, அவருடைய ஆடுக்கு சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவின் பின்னாடி போகிற ஆடு. நம் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை நடத்துகிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் நாடு ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். உங்க இருதயம் கலங்க வேண்டாம். கடன் பிரச்சனையில் இருக்கிற பிரதர், போராட்டத்தில் இருக்கிற பிரதர், வியாதியில் இருக்கிற பிரதர், ஐயோ பிள்ளை திருமணம் எப்படி பண்ண போறேன் பிரதர், ஐயோ சொந்த வீடு இல்லையா பிரதர், இப்படியே வாழ்க்கை இருக்குமா? எனக்கு ஒரு விதமான ஒரு அவிசுவாசம், நம்பிக்கை இல்லாத தீர்மானம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆபிரகாம் கலங்கினார். 99 வயசு ஆயிடுச்சப்பா, இனி என்ன குழந்தை பிறக்கும்? ஆண்டவர் சொன்னார், உன் கர்ப்ப பிறப்பே கலங்காத, உன் இருதயம் கலங்க வேண்டாம். நான் உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது, அதை நான் கொடுக்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க. அதே 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் ஒரு காலம் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. பைபிள் சேஸ், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், என் நாடுகளை நான் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்களும் நானும் அவருடைய ஆட்டுக்குட்டி. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களை திக்கற்றவர்களாக ஆண்டவர் விடமாட்டார். உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாராம், அழிவில்லாத வாழ்க்கையை கொடுப்பார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம் மாறிடும். கைகளை தட்டி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஆமென். உள்ளான நல்ல கை தட்டி நாளுக்கு ஆவி நிறைவோடு புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே. நல்ல மேல இருக்கவங்கள கை தட்டி, அங்க என்ன பேச்சு எல்லாம் கை தட்டி, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாம் கை தட்டி. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நல்ல உற்சாகமா இந்த லேசான உபத்திரவம். நல்லா சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென். இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே. ஆமென். சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. நீங்கிவிடும். ஆமென். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரத்தில் போயிடும். நல்ல சந்தோஷமா தான் சொல்லுங்க. லேசான உபத்திரவம் உங்களுக்கு வந்திருக்குது, லேசான உபத்திரவம் ஐயா. அல்லேலூயா. அது ஒண்ணு இல்லாம போயிடும். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென்.
நீங்க பெருசா நினைச்சிருக்கிற எல்லாம் ஒன்றுமில்லாது போயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். என்னை கேட்க யாரு இருக்கா? எனக்கு யார் உதவி செய்வா? கணவர் என்ன விட்டுட்டாரு, அம்மா விட்டுட்டாங்க, மாமியார் விட்டுட்டாங்க, நாத்தனார் விட்டுட்டாங்க. எந்த நார் விட்டாலும் நம்ம தெய்வம் நம்மளை விட்டு விலக மாட்டார். கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நம் ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் சில காரியங்களை லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பயத்தினால இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 21:6 வாசிக்கும் போது, அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். பேசும்போது ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், உங்க இருதயம் கலங்க கூடாது, உங்க இருதயம் சோர்ந்து போக கூடாது, பலவிதமான காரியங்கள் நடக்கும், நீங்க அதனால வேதனைப்பட்டு ஒடுங்கி போயிடக்கூடாது என்று தொடர்ந்து கர்த்தர் நம்மை பேசுறதை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவரை நோக்கி போதகரே இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய வருகையின் காரியத்தை குறித்து சீசரிடத்தில் பேசுகிறார். இது எப்போ ஆண்டவரே நடக்கும்? சீசர்கள் கேட்கிறாங்க. இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும், நல்ல கவனிங்க ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்று சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லிக் கொடுக்கிறார். திக்கற்றவர்களாக விடேன்னு சொன்னார்ல. உங்க இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். என்ன பயப்படுகிறோம்? இந்த கொரோனா பயப்பட்டோம். அடுத்து என்ன வரப்போகுது? பயம். சரீரத்தில் ஒரு பயம், ஆத்துமாவில் ஒரு பயம், பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அம்மை நோய் மறுபடியும் வருகிறது, பயம். அதுக்கு ஊசி போடணும், இதுக்கு ஊசி போடணும். சரீரம் என்ன நிலைமைக்கு ஆகிறது? யாருக்கு கேன்சர் வருதுன்னு தெரியல, யாருக்கு கிட்னி பிரச்சனை தெரியல, யாருக்கு சரீரத்தில் வேதனை தெரியல. வாழ்க்கையே பயமலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்ல. 9ஆம் வசனத்தை வாசிங்க. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா 15 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, இனிமே கிடைக்குமா? உன்னை அதுக்காக உயிரோட வைப்பார். ஆமென். உனக்கு குழந்தை கொடுக்கிற வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்க. வீடு இல்லாம இருக்க ஆண்டவர், வீடு கட்டுவேன்னு உனக்கு வாக்கு பண்ணல. நீ வீடு கட்டுற வரைக்கும், உனக்கு வீடு கொடுக்கிற வரைக்கும் உன்னுடைய தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விழ. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. திக்கற்றவர்களாக விடேன். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். புறஜாதி கலங்குகிறார்கள், வானத்தின் அடையாளத்தை பார்த்து கலங்குகிறார்கள், பிரச்சனையை பார்த்து கலங்குகிறார்கள், வியாதியை கண்டு பயப்படுகிறார்கள், கடனை கண்டு பயப்படுகிறார்கள். தேவ பிள்ளை பயப்பட தேவையில்லை, நீ பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே வராது, தைரியமா இருங்க. இயேசு சொன்னதை நான் சொல்லுகிறேன், தைரியமா இருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். ஐயா நல்ல கவனிங்க. இப்ப யூடியூப்ல பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள் ஏறுற மாதிரி ஏறாங்க, இறங்குற மாதிரி இறங்குறாங்கன்னு பார்க்கிறோம். அதெல்லாம் கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். எதையும் நீங்க நம்பாதீங்க.
இயேசுவானவர் எப்படி மேலே போனார் அப்படியே வருவார். கைகளை தட்டி தேவனை நல்லா மகிமைப்பட்டது. ஆமென். வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. நான் தான் கிறிஸ்து என்று எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. ஆமென். ஹalleluya. இயேசு சொன்னார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது லூக்கா 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், இயேசு எப்படி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 27ஆம் வசனம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தில் வருகிறதை, கைகளை தட்டி இயேசு வருகிறதை நீங்களும் நானும் பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். அப்ப பாருங்க, அடுத்த வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கும். வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு மீட்புனா என்னையா? விடுதலை. மீட்புனா பாதுகாப்பு. தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரே. ஒவ்வொரு நாளும் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, அப்பொழுது நீங்கள் உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் குனிந்தல்ல நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கலங்காதீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, என்ன வந்தாலும் கலங்காதீங்க. 50 கோடியே கடனாலும் கலங்காதீங்க. ஹalleluya. 5 ரூபா 10 ரூபா கடனால நம்ம தான் கவலைப்படுறோம். 50 கோடி 1 கோடி எல்லாம் ஃப்ளைட்டில் தான் அழகாக போகிறாங்க. நமக்கு தான் கவலை. ஆமென். தேவ பிள்ளைகள், நான் சொல்கிறேன், கடன் வாங்கக்கூடாது. கடனில் மாட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சமயம் கடனில் மாட்டிட்டீங்கன்னா அதில் எப்படி வெளியே, பைபிள் சொல்லுது, நீ உன் கண்ணுக்கு தூக்கத்தை வரவிடாத. எனக்கு கூட கடன் இருக்கு 30,000. இரவு பகல் தூக்கமே வரமாட்டேங்கி. எப்போ இந்த 30 கொடுத்தா தானே வரும். தூக்கத்தை வரவிடாத. அதை சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தூங்குன்றார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இதை செய்யும், இதை செய்யும். வேதம் சொல்லுகிறது. அப்படி நீங்க செய்யும் போது என்ன நடக்கும் சொன்னா, உங்களுக்கு எதை கண்டும் பயம் இருக்காது, எதை கண்டும் போராட்டம் இருக்காது. நம்மளை நடத்துகிற தேவன் நம்ம முன்னாடி போய் கொண்டே இருப்பா. அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், முடிவு உடனே வராது. பைபிள் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நீங்க நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஏன்? இப்ப அவரோடு நம்ம போறோம். எங்க போறோம்? அவரோட பரலோக ராஜ்யத்துக்கு போக போறோம். சந்தோஷம். ஏன்னா எல்லாம் தெரியுது, ஆண்டவர் வல்லமையோடு வருவார் என்று பைபிள் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால நீங்க உங்களை எப்படி காத்துக்கொள்ளணும்? லூக்கா 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அவசரப்படாதீங்க. ப்ளீஸ் வெயிட். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பைபிள் என்ன சொல்லுது? வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது? இதற்கு வேத புத்தகம் என்ன விளக்கம் கொடுக்கிறது? இதை பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்கள். முடிவு உடனே வராது. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்க தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. திக்கற்றவர்களாக விடேன், தீவிரமாய் வருவேன், கலங்கி போகாதிருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் ஆமென் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே. சொல்லுங்க. தாயும் அவரே, தந்தையும் அவரே. ஆமா. தாலாட்டுவார், சீராட்டுவார். என்ன? தாலாட்டுவார், சீராட்டுவார்.
சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சந்தோஷம் பாருங்க. ஆமென். யாரு கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார். ஆமென். நம்பினோர் நட்டாற்றுல விற்றாலும் கலங்கி போகாதீங்க, என் கூட இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பின பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆடு என் சத்தத்துக்கு நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். ஆண்டவர் நம்பி வந்தீங்கல்ல, பக்கத்துக்கு எப்படி நம்பி வந்தீங்கல்ல, நம்பி வந்தீங்கல்ல, உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உங்களை விட்டு விலகவே மாட்டார். என்ன செய்வார்? 4 காரியங்களை சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன செய்வார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குமாரனிடத்திலே நம்மளை கொடுத்திருக்கிறாராம். அதனால பிதாவுடைய சித்தம் என்னன்னா, பிதாவுடைய சித்தத்தை இயேசு எப்படி செய்வார்னா, நாம் அவர் கையில் இருக்கிறோம். இந்த பூமி முடியும் போது அவர் வரும்போது மறுபடியுமாக அவருடைய கரத்தில் சேர்த்து வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஏன் பயப்படணும்? ஏங்க பயப்படுறீங்க? நம்ம இப்ப யார் கையில் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களில் இருக்கிறோம். பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது பாருங்க. என் அன்பு கர்த்தரை, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன். அதனாலதான் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவை நம்பி வந்தீங்கல்ல, இயேசுவை தேடி வந்தீங்கல்ல, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தீங்கல்ல, இயேசுதான் எனக்கு வேணும், இயேசுதான் எனக்கு எல்லாம் சொல்லி வந்தீங்கல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவரை நான் இழந்து போக மாட்டேன். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற எல்லாம் என்னிடத்துல வரும். என்கிட்ட யார் வந்தாலும் நீ வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. 6:38 இப்படியாய் சொல்லுகிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க. ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்ற, ஆண்டவரே பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஒரு பயம், இவ்வளோ ஆசீர்வாதம் எனக்கு எதுக்கு? இந்த லைட் எரியிற மாதிரி நட்சத்திரம் மேல இருக்கு. அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாரு? வா ஆபிரகாம், கம், வந்து பார், உன்னுடைய நட்சத்திரத்தை என்ன கூடுமான்னாரு. இந்த லைட்டே நம்மளால என்ன முடியல, நட்சத்திரம் எங்க வேண்டும்? நட்சத்திரத்தை எண்ணி பாருனாரு. அவன் எங்க எண்ணி பார்த்தான்? வாங்க ஆண்டவரே, பிள்ளை இல்லையே. ஆமென். வாக்கு பண்ணினவன் வாக்கு நிறைவேற்ற வரைக்கும் விட மாட்டார். கைத்தட்டி கத்திரமாக விடுங்க. ஹல்லேலூயா. உங்களை கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். என் அன்பு, கடைசி நாளில் எழுப்புவை நம்மளை கடைசி நாள் வரைக்கும் கத்தருக்கு. சில நேரத்தில் நான் நினைப்பேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜோசியக்காரங்க நம்ம கைரக பார்க்குறவங்கெல்லாம் கத்தரை அறிஞ்ச குடும்பம் தான். ஆனால் உலகத்துக்குள்ள கொஞ்சம் இருக்கும்போது அவங்கெல்லாம் அப்படி கைரேகை பார்த்து சொன்னாங்க, உனக்கு 30 வயசு வரைக்கும் தான் உன்னுடைய ஆயுள் காலம். இப்போ என்கிட்ட கேட்டால் சொல்லுவேன், அவர் எனக்கு எவ்வளோ காலம் வச்சிருக்கிறாரோ. ஒரு ஆம்பிட் சொல்ல மாட்டீங்களே, அது வரைக்கும் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு ஆம்பிட் சொல்லுங்க, என்னை கடைசி நாட்களில் அவர் எழுப்புவாராம்.
இரண்டாவது யாரை எழுப்புவார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 40ஆம் வசனம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நல்ல கவனியா, அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஆண்டவர் எப்பவுமே அவருடைய சித்தம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாரு? எந்த மனுஷன் குமாரனை விசுவாசிக்கிறானோ, எப்ப பார்த்தாலும் இதே சொல்றாரு ஐயா. அதாயா உயிர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதாயா உயிர் நமக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் சொல்ற, எந்த ஒரு மனுஷன் குமாரனை கண்டு, குமாரனை முதல்ல கண்டு கொள்ளணும், அவர் மேல ஒரு விசுவாசம் வைக்கணும். இவர் என்னை கடைசி வரைக்கும் நடத்துவா. அல்லேலூயா. என்னை மரண பரியந்தம் நடத்துவா, என்னை முடிவு வரை நடத்துவார். நான் குமாரனை கண்டிருக்கிறேன், நான் உயிர் தெழுந்த குமாரனை கண்டிருக்கிறேன். வானத்திலிருந்து வந்த ஜீவப்பம் அவரையா. அதைத்தான் வேதம் சொல்லுது. அவனை கடைசி நாட்கள்ல 4 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. நான் கடைசி நாளில் எழுப்புவேன், நான் கடைசி நாளில் எழுப்புவேன். யாருக்கு சொல்றாரு? யாரெல்லாம் பயந்தாங்களோ, யாரெல்லாம் எங்களை விட்டுட்டு ஆண்டவர் போயிடுவாரா, அப்படிப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா சொல்றார் பாருங்க. அடுத்து மூன்றாவதாக யாரை எழுப்புவேன்? 6:44 வாசிக்கலாம். யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில், நல்ல கவனிங்க, வந்துட்டா நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். வரமாட்டான். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, சீக்கிரம் வரமாட்டீங்க, இருக்கும்போது வரமாட்டீங்க, வாங்க சிஸ்டர்னா வரமாட்டீங்க, அடிபட்டோட ஓடி வருவீங்க. கடைசி நாளில் எழுப்புறது அவர் மட்டும்தான். கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், அதனால நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, நம்ம கூட்டத்துக்கு வந்து உள்ள கூடாரத்தில் கால் வச்சுட்டாங்கன்னா ரைட்டு, இந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தம் ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஆயத்தமாச்சு நான் சொல்ல மாட்டேன், நம்ம குறைவுள்ள ஆளு, அவருக்கு ஆயத்தமாகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய வேலைக்காரன் தானங்க நம்ம. ஆமென். அவருடைய வேலையை உண்மையா செய்வோம் நம்பிதான் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார். இந்த நேரத்தில் பிரசங்கத்தை கொடுத்துருக்கா, நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இல்லைன்னா நம்ம சொல்றத ரோட்ல போற நாய் கூட கேட்காது. ஏய் தள்ளி போனா நீன்னா ராமேன் சொல்லுங்க. இயேசு உள்ள இருக்கிறதுனாலதான் இவ்வளோ கூட்டங்களை நடத்தவும், தேவன் பக்கமாய் ஆத்துமாக்களை திருப்பவும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசவும், தேவனுடைய பரலோக தரிசனத்தை குறித்து பேசவும், தேவன் வேதத்தில் வைத்த மகத்துவத்தை பேசவும், தேவன் குறைவுள்ள மனிதர்களை நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு? வேதம் சொல்லுது பாருங்க. பிதா ஒருவனை, இந்த ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுறேன், பிதா என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. சிஸ்டர், பிரதர், பிதா உங்களை இழுத்துட்டாரு, இல்லைன்னா நீங்க வந்திருக்க மாட்டீங்க. எங்க வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை இழுத்திருக்கிறாருங்க. யோசி பாருங்க. வேதம் சொல்லுது, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் குமாரனிடத்தில் வரான். அவனை என்ன பண்ணுவாராம்? கடைசி நாள்ல நம்ம எல்லாம் இயேசு வரும்போது நிற்போம் பாருங்க. அண்ணே தோத்துறோம், அக்கா தோத்துறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்லை ஓடுவோமா? அங்கேயும் ஓட மாட்டோம். ஏன்? இவ்வளோ ஜெபம், இவ்வளோ பிரசங்கம், 4 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கீங்க. கைகளை தட்டி தேவனை நல்லா மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க. உங்களை கடைசி நாள்ல தேவன் எழுப்புவார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க, குழந்தை இல்லையா பயப்படாதீங்க, ஆசை இல்லையா பயப்படாதீங்க, யாரும் இல்லையா பயப்படாதீங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எவன் என்ன சொன்ன என்னையா, என்னை எழுப்புற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமென். அவர் என்னை எழுப்புகிறவர், அவர் எழுப்புதலின் நாயகன்.
அவர் என் கூட இருக்கிறார். கடைசி நாள்ல என்னை எழுப்புவார். என்னதான் நாடு நாசமாக போனா கூட என்னை விட்டுற மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏங்க என்ன தண்ணியில போச்சுங்க, நான் தண்ணியில நீச்சல் அடிச்சு போவேன். அதான் ஏன் எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி இந்த வசனத்தை வேற எப்படிங்க விசுவாசிப்பீங்க? அவனை நான் எழுப்புவையா. அவர் சொல்றார், அவன் பிதா சொல்லிதான் என்கிட்ட வந்திருக்கிறான், என்கிட்ட வந்துட்டான், என்கிட்ட வந்ததுனால அவனை கடைசி நாள நான் எழுப்பி ஆகணுமே, அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகணுமே. அவன் தேவனுக்குரியவனாய் மாறுகிறானே, அவன் இயேசுவோட வாழ்கிறவனாய் மாறுகிறானே. இயேசுக்கு ஒரு பெரிய பொறுப்பு. பிதா தானங்க அனுப்பிச்சாரு. சொல்லுவாங்கல்ல, அண்ணே உங்கள்கிட்ட வேலை இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, பிரதர் அனுப்பிச்சாரு, அந்த தலைவர் அனுப்பிச்சாரு. அதே போல இயேசு கிட்ட வர்ற ஒவ்வொரு ஜனமும் பிதா அனுப்பின ஜனம். அதனால கடைசி நாட்களை எழுப்புவார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எழுப்பிடுவார் ஆண்டவர். கடைசி நாள்ல எல்லாம் இயேசு வல்லமையா வருவார் பாருங்க. நான் அப்படி எதிர்பார்க்கிறேன் பாருங்க. குதிரையில வருவாரா, எதுல வருவாரு? சும்மா மகிமையா இப்படியா யாரும் பார்த்துருக்கீங்களா? நம்ம என்னத்தை பார்க்க, வெயில் எவ்வளோ அடிக்குதப்பா, மழை எவ்வளோ பெய்யுதப்பா. இயேசுவை பார்க்கணும். கை தட்டி தேவனை தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அடுத்து யாரை எழுப்புவார் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். யாருக்கு? அப்பம் எடுக்கிறவனுக்கு. கம்யூனியன், தேவனோடு உடன்படிக்கை. சிலர் சொல்றாங்க, என்ன இயேசு அவரு சடலத்தை சாப்பிட சொல்றாரு, என்னையா உங்க ஆண்டவர்? அட ஒன்று சொல்ல வேண்டாம். ஆமென். ரொம்ப நல்லவன். உன்னையும் பிதா தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரை தெரிந்து கொள்ளுவார் நமக்கு தெரியல. நம்ம ஏன் அவங்களை சபிப்பான? ஆமென். நீ வேதம் சொல்லுகிறது, அவர் அன்று காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சொல்றாரு. நீ பைபிள் படிக்கிறல்ல, அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, இது என்னுடைய புது உடன்படிக்கை, இதை நீங்கள் நான் வருமளவும் பானம் பண்ணுங்கள். ஒரு பெரிய ரெவலேஷன். நான் திரும்பி வருவேன், நான் வருகிற வரைக்கும் நீங்க இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும், நீங்க பயப்படாம இருக்க வேண்டும் என்றால் நீ கம்யூனியன்ல கலந்து கொள்ள வேண்டும். நீ ரத்தத்தையும் அப்பத்தை நீ புசித்தே ஆக வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலர்கள்லாம் வீடுகளிலே அப்பங்கள் பிட்டாங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு வீடுல நம்ம அப்பம் விட்டா நாளை காலையில போலீஸ் வந்துடும், சபையே எதிர்த்து நிற்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு நாட்காலம் வரும், வீடுகள் என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வீடுகள் அப்பம் விட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை, அவருடைய சரீரத்தை நம்ம சாப்பிடல, சரீரமாய் நினைத்து அவரை நினைவு கூறும்படி எனக்காக அடிக்கப்பட்ட ஜீவப்பம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அவர் தான் சொல்றாரு, ரத்தத்தை நீ சாப்பிடாதன்னு சொன்னாரு. அவரே சொல்லுவாரா என் ரத்தத்தை குடின்னு? என்னையா உனக்கு ரெவலேஷன்? அவர் என்ன சொல்றாரு, நான் வருமளவும் இந்த திராட்சை ரசம், இந்த அப்பத்தை நீ என் மூலமாய் நினைவு கூறுவாய் என்றால் உன்னை கடைசி நாள்ல நான் எழுப்பிடுவேன். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கம்யூனியனுக்கு தடையே இருக்கப்படாது. எங்க போனாலும் கம்யூனியன் எடுத்துருங்க. தேவனுடைய பாதத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்ட ஒரு ரத்தத்தை பானம் பண்ணிருங்க. தேவ பிள்ளையே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட இவ்வளவும் சொல்றார் ஆண்டவர். எதற்காக? கடைசி நாட்களில் உங்களை எழுப்புவதற்காக. இயேசுனுடைய வருகை வரப்போகிறது. இயேசு வரப்போகிறார். நான் நினைக்கிறேன் இங்கே தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். பிள்ளைகளை விட்டுட்டு வந்தவங்கெல்லாம் ஓடுவீங்க, ஜீப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு. அப்போதுக்குள்ள சொல்லுவார், வயல்ல 2 பேர் இருக்கிறவன் ஒருவன், நாங்கள் 4 பேர் போயிடுவோம். 4 மெம்பர்ஸ். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக இருந்தால் அவங்களும் போவார்கள். அவர்களும் வீட்டிலே தூங்கினால்
நீ தூங்கினா எதிரி ஜெயம் எடுப்பான், நீ ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், விதைச்சிருவாயா? ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வர தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நீ தூங்கினா எதிரி களை விதைப்பான், நீ ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். சகோதரன், நீ தூங்கினா எதிரி களை விதைப்பான், நீ ஜெபிக்க மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்க வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. ஆண்டவர்ட்ட கேளுங்க. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. நீங்கள் நினையாத நேரத்தில், நீங்க நினையாத நேரம் எப்போ? பெண் கொண்டும் பெண் எடுத்தோம். எவ்வளவு அழகான நகை, எவ்வளவு அழகான சொல்லு, எவ்வளவு அழகான சாரி, எவ்வளவு அழகான வீடு, எவ்வளவு அழகான காரு. அப்பெல்லாம் நீங்க ஆண்டவரை நினைக்க மாட்டீங்க. நைட்டு மிட் நைட்டு சரியான தூக்கம், கொரட்டை இங்கேருந்து நான் பயங்கரமாக கொரட்டை விடுவேன். 3 வீட்டு கேட்கும். அப்படி தூங்குவோம் நினையாத நேரம். அப்பந்தான் வல்லமையோடும் மகிமையோடும் தீவட்டிகளை ஆயத்தம் என்னும் அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்கள். தேவஜனமே, சாப்பாட்டுக்காக, பொருளுக்காக, ட்ரெஸ்ஸுக்காக தேவனட்ட வராதீங்க. அவரோடு வாழ்வேன், அவரோடு வாழ்வேன். அவர் வரும்போது என்ன கூட்டிட்டு போவார். அதனால சின்னதாக தப்பு பண்ணிட்டான் ஏசு, நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால என்னை கூட்டு போக மாட்டாருன்னு போகாமல் இருந்துடாதீங்க. நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, மறுபடி அவர் சமூகத்தில் போய் இணைந்து கொள்ளுங்க. அவர் சொல்லிட்டார், பயப்படாத. எந்த கொள்ளுனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், பூமி அதிர்ச்சி வந்தாலும், நாடே கத்தர் பக்கம் இல்லாமல் நம்ம பிரியமில்லாதவங்க போனாலும், சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கத்தரை தேடுற நம்மளுக்கு ஒரு குறைவு இருக்காது. கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, பெட்ரோல் விலை அவ்வளோ ஆயிடுச்சு, அவர் தான் தரணும். பெட்ரோல் விலை 10 ரூபானாலும் அவர் தான் தரணும். வீட்டு வாடகை அதிகமாக போச்சு, அவர் தான் தரணும். மண்டப வாடகை அதிகமாக போச்சு, அவர் தான் தரணும். யார் தருவா? என்ன சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் குறைச்சி கேட்கக்கூடாதா? ஏன் கொஞ்சம் அதிகமாக கத்தர் தரணும்னு கேட்கக்கூடாதா? நம்மளே மாற்றிக்கிடணும் ஐயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், அவர் வச்சிருக்கிற நாளை குறைக்க விடுவோமா? தேவ பிள்ளைகளுக்கு. அப்போ நான் கேட்பேன், ஆண்டவரே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு, ஏசியில் படுக்கும்போது நல்லா இருக்கு, தூங்கிட்டு இருக்கும்போது கரண்ட் விழுதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கப்படும். அந்த நேரம் வரைக்கும் நமக்கு விசுவாசம் என்ன பண்ணுது? பிடிச்சி பார்க்குது. அதனால ஒன்று இது வரைக்கும் கரண்ட் பில் கட்டாம விட்டாரா? எத்தனை வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்கு? ஒருத்தர் கை வைத்துங்க பார்ப்போம். எல்லாம் சுகமாக இருக்கும். அதனால பயப்படாதீங்க. உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார், செழிப்பாக செய்வார், மகிழ்ச்சியாய் செய்வார். அவர் நன்மைகளை கட்டளையிடுவார்.